வெல்கம் டு அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி கொஷின் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த டெஸ்ட் பிடிஎஃப் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் லிங்க் சென்ட் பண்ணுறோம். இதில் டோட்டல் 50 கொஷின் இருக்குது. இந்த 50 கொஷினில் நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கொஷின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், முதல் வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 1930. அடுத்த ரெண்டாவது கொஷின், இரண்டாம் வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1931. அடுத்து மூணாவது கொஷின், மூன்றாம் வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 1932 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த நாலாவது கொஷின், காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போனா ஆப்ஷன் பி, 1931. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த அஞ்சாவது கொஷின், அர்ஜுனர் சேவை சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, காந்தி. அடுத்த ஆறாவது கொஷின், பொது உடைமை கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1920. அடுத்து ஏழாவது கொஷின், தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறுவது சுயராஜ்யம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி தான் கரெக்டு, காந்தி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து எட்டாவது கொஷின், மாகாணங்களின் தன்னாட்சி அதிகாரம், மத்தியில் இரட்டை ஆட்சி ஆகியவற்றை ஏற்படுத்தும் சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 1935 இந்திய அரசு சட்டம். அடுத்த 9வது கொஷின், பர்மா இந்தியாவில் இருந்து எந்த ஆண்டு எந்த சட்டத்தின் மூலம் பிரிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 1935 இந்திய அரசு சட்டம். அடுத்து 10வது கொஷின், கிரிப்ஸ் தூதுக்குழு எந்த ஆண்டு இந்தியா வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 1942 இந்தியா வந்திருக்காங்க. அடுத்து 11வது கொஷின், கிரிப்ஸ் தூதுக்குழுவை திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று விமர்சித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, காந்தி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 12வது கொஷின், இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முடிவு கட்ட வெள்ளையனே வெளியேற இயக்கம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, 1942 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 13வது கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின், செய் அல்லது செத்து மடி, நாம் நம் முயற்சியின் விளைவாக இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிரோடு இருக்க மாட்டோம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, காந்தி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 14வது கொஷின், டெல்லி செலோ டெல்லிக்கு புறப்படு என்று முழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நேதாஜி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 15வது கொஷின், வேவல் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி, 1945 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 16வது கொஷின், மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, ஜூன் 3 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 17வது கொஷின், உலகின் மிக பழமையான தொன்மையான நாகரிகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, மெசபடோமியா நாகரிகம். உலகின் மிக பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டாங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். அடுத்து 18வது கொஷின், சிலப்பதிகார காப்பிய தலைவன் தலைவி பிறந்த இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி தான் கரெக்டு, பூம்புகார். அடுத்து 19வது கொஷின், புகார் காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி தான் கரெக்டு, பூம்புகார் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 20வது கொஷின், பூம்புகார் துறைமுகத்தில் வணிகம் சிறந்தது என்று கூறும் சங்க இலக்கிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, பட்டினப்படை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 21வது கொஷின், சங்கம் வளர்த்த நகரம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, மதுரை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 22வது கொஷின், மதுரையில் கடை சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. கொஷின் டைம் படிக்கிறாங்க. மதுரையில் கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 49 பேர். அடுத்து 23வது கொஷின், தூங்கா நகரம் என அழைக்கப்படும் நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, மதுரை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 24வது கொஷின், தமிழ்நாட்டில் முதலில் பள்ளிகள் அமைக்கப்பட்ட நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, காஞ்சிபுரம். அடுத்து 25வது கொஷின், நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, காளிதாசர். அடுத்து 26வது கொஷின், கல்வியில் கரையில காஞ்சி என புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, திருநாவுக்கரசு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 27வது கொஷின், புத்தகையா காஞ்சி போன்ற 7 புனித தலங்களுள் காஞ்சிபுரம் ஒன்று என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, யுவான் சாங்.
யுவான் சாங் என்ன சொல்லியிருக்குன்னா, புத்தகயா, காஞ்சி போன்ற 7 புனித ஸ்தலங்களுள் காஞ்சிபுரம் ஒன்று என கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யுவான் சாங். அடுத்து 28வது கொஸ்டின், கோவில் நகரம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, காஞ்சிபுரம். அடுத்து 29வது கொஸ்டின், ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, காஞ்சிபுரம். அடுத்து 30வது கொஸ்டின், பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, அனைத்தும் சரி. 30க்கான ஆன்சர் அனைத்தும் சரி. புகார்னா துறைமுக நகரம், மதுரைனா வணிக நகரம், காஞ்சிபுரம்னா கல்வி நகரம். அடுத்து 31வது கொஸ்டின், சேரநாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி தான் கரெக்டு, சேரநாடுனா அனைத்தும் சரி. கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, கேரளா இது எல்லாமே சேரநாடு தான் வரும். அடுத்து 32வது கொஸ்டின், சோழ நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி தான் கரெக்டு, தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை இது எல்லாமே என்னென்னா சோழ நாடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து 33வது கொஸ்டின், பாண்டிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. மதுரை, ராமநாதபுரம், நெல்லை, சிவகங்கை இது எல்லாமே கரெக்டு. அப்போ ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 34வது கொஸ்டின், தொண்டை நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரம், தருமபுரி, திருவண்ணாமலை இது எல்லாமே கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு, அனைத்தும் சரி. அடுத்து 35வது கொஸ்டின், நீர் மேலாண்மைக்கு சிறந்த மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, காஞ்சிபுரம். அடுத்து 36வது கொஸ்டின், 36 என்னன்னா எல்லாமே கரெக்டு. இது வந்து ஆள் கரெக்டு. 36 வந்து ஆள் கரெக்டு. சோழ நாடுனா சோறுடையது, சேர நாடுனா வேலுடையது, பாண்டிய நாடுனா முத்துடையது. ஓகேங்களா. தொண்டை நாடுனா சான்றோருடையதுன்னு சொல்லுவாங்க. இதனால ஆன்சர்னா ஆல் கரெக்ட். அடுத்து 37வது கொஸ்டின், இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, மூத்த பிள்ளைன்னு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 38வது கொஸ்டின், புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, தாலமி. அடுத்து 39வது கொஸ்டின், இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மெகந்தனீஸ் தான் கரெக்டு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து 40வது கொஸ்டின், வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஆறுமுக நாவலர். அடுத்து 41வது கொஸ்டின், சேர அரசர்கள் பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1810. ஆப்ஷன் பி 1810 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 42வது கொஸ்டின், வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்று கண்ணகி சிலைக்கு இமயமலையில் இருந்து கற்களை கொண்டு வந்த சேர அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, சேரன் செங்குட்டுவன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 43வது கொஸ்டின், பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்திய சேர அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, சேரன் செங்குட்டுவன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 44வது கொஸ்டின், தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, சேரல் இரும்புரை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 45வது கொஸ்டின், முற்கால சோழ அரசர்களில் புகழ்பெற்ற அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, கரிகாலன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 46வது கொஸ்டின், கரிகாலனின் சோழ அரசு வணிகம் பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, பட்டினப்பாலை. அடுத்து 47வது கொஸ்டின், சேரர், சோழர், 5 வேலிற்குல தலைவர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாங்கானம் என்ற பகுதியில் வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, நெடுஞ்செழியன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 48வது கொஸ்டின், கொற்கையின் தலைவன் என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, நெடுஞ்செழியன். கொற்கையின் தலைவன் யாருன்னு கேட்டால் நெடுஞ்செழியன். அடுத்து 49வது கொஸ்டின், பாண்டியர்களின் நாணயத்தில் எந்த உருவம் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, பாண்டியர் நாணயங்கள் என்ன உருவம் இருந்துச்சு, யானை மீன் இருந்தது. அடுத்து 50வது கொஸ்டின், சங்க காலத்தில் மிகவும் பழமையான இலக்கண நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஆப்ஷன் பி தொல்காப்பியம்.